கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். 135 சங்கீதம் 14 வசனம். 135 சங்கீதம் 14 வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, அதை தியானித்த போது எனக்கு உண்டான சில அந்த உணர்வுகளின் தொடர்ச்சி, அந்த தியானத்தின் தொடர்ச்சி என்று சொல்லுவதை நான் அன்னைக்கே சொன்னேன். நான் ஒரு செய்தியாக நான் அதை பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிக்கும் சிந்தை உள்ளவர். இந்த விசாரிப்பு என்று சொல்லுவது வேதத்தில் பல இடங்களில் பல வசனங்கள் அதுக்கு ஆதாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். தேவன் பூமியை விசாரிக்கிறவர். விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அதை தண்ணீர் நிறைந்த தேவனை மிகவும் செழிப்பாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். விசாரித்து பூமியின் தேவை விசாரித்து அதை செழிப்பாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவன் விசாரித்தல் என்று சொல்லுகிற பதம் வேதத்தில் 2 பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வித்தியாசமான அர்த்தம், 2மே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று, விசாரிப்பாரற்று கவனிப்பாரற்று தேவை இன்னது என்பதே தெரியாதிருக்கக்கூடிய நிலைமையிலே எண்ணமற்று கிடக்கிறவர்களை சந்தித்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய பிரச்சனை என்ன என்று விசாரித்து அந்த பிரச்சனையை சந்தித்தல். உதாரணத்துக்கு சில இடங்களில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, குறை தீர்ப்பு, மனுக்களை கொடுத்து. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அதிகாரிகள் விசாரிக்க வந்திருக்கிறார்கள். விசாரிக்கிறதன் மூலமாய் குறைகளை தெரிந்து கொண்டு அதன் பின்பு அதை நிறைவு செய்வதற்கு ஏதுவான ஒரு முயற்சியின் துவக்கம் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் இப்படியும் நம்முடைய குறைச்சலை தேவைகளை விசாரிக்கிறவர் என்கிற அர்த்தத்திலும் வேதாகமம் சொல்கிறது. இன்னொன்று, நாம் 135 வாசித்தது போல நேரடியாகவே நியாயம் விசாரிக்கிறார். மறக்கப்பட்டு போன நியாயத்தை, எடுபட்டு போன நியாயத்தை, மறைத்துவிட்ட நியாயத்தை ஆண்டவர் விசாரித்து வெளியே கொண்டு வருவார். உனக்கு இந்த விஷயத்தில் நியாயம் செய்யப்படவில்லை மகனே, இந்த விஷயத்தில் நியாயம் செய்யப்படவில்லை மகளே, நான் உன் நியாயத்தை வெளிக்கொண்டு வருவேன். நான் உன் பட்சமாய் இருந்து உனக்கு பெற வேண்டிய நன்மையை, உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மதிப்பை, அங்கீகாரத்தை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெகக்னேஷன் தான் ரொம்ப கிடைக்காது போகிற ஒரு விஷயம். உரிய அங்கீகாரம், உரிய அங்கீகாரம், உரிய மதிப்பு சொல்லணும்னா இது பெரிய டாபிக், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உரியவர்களுக்கு அந்த சீட்டில், அந்த மதிப்பு மிக்க அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு உரிய மதிப்பை கொடுப்பதில் அது என்னவோ அவ்வளவு சங்கடமா இருக்கு இன்னைக்கு உலகத்துல. இந்த உலகத்துக்கு பிறரை மதிப்பதில் பெரிய பிரச்சனை. நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப மரியாதையா இருந்த ஒரு 40-50 வருட காலத்துக்கு முன்பாக இதே சமூகம்தான் பெரியவர்களை மதித்தது, படித்தவர்களை மதித்தது, திறமை உள்ளவர்களை மதித்தது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய வயது, எவ்வளவு பெரிய காரியங்கள், சாதனைகளை புரிந்தவர்களானாலும் அவர்களை சாதாரணமா உரிய அங்கீகாரம் கொடுப்பதில் இன்னைக்கு இந்த உலகம், நான் சொல்றேன், அவரவருக்குரிய அங்கீகாரத்தை தயவு செய்து கொடுங்க. 20 வயசு இந்த பூமியில வாழ்ந்த நீங்க 50 வயது 60 வயது வாழ்ந்த அந்த நபரை
தயவு செய்து கனப்படுத்துங்க. அவங்களுக்கு உரிய மதிப்பான அந்த அந்த டேர்ம்ஸை போடுங்க, அந்த கணத்தை கொடுங்க, அந்த விதமாய் நடத்துங்கள். பெற்றோரை அவர்களுக்குரிய அந்த நிலைமையில் நடத்துங்கள். அதுவும் கூட ஒரு விதமான இழிவாய் நடத்துதல் தான். சரியான முறையான கணம் கொடுக்கப்படாத முறை கூட ஒரு இல் ட்ரீட்மெண்ட் தான். உரிய அங்கீகாரம், இந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்பதில் இந்த உலகம் தவறும் போதெல்லாம் நியாயாதிபதியாகிய தெய்வம் உன்னித்து கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உனக்கு நியாயமான நன்மை செய்யப்படவில்லை என்று ஒரு நாள் இறங்கி வந்து விசாரித்து அந்த நன்மையை செய்வார். எப்படி மொர்தெகாய்க்கு நடந்ததோ. அல்லேலூயா. ஆமா, எப்படி மொர்தெகாய்க்கு நடந்ததோ அதே போல ஆண்டவர் இறங்கி வந்து விசாரித்து மொர்தெகாயின் அந்த உண்மைக்கு, மொர்தெகாயின் அந்த சின்சியாரிட்டிக்கு நன்மை செய்யப்பட்டதா இல்லை. பதில் வந்த உடனேயே ராஜா அங்கே ஆர்டர் போடுறாரு, அவனை கூப்பிடு, அவனை ராஜா கனப்படுத்தணும். ஏன்னா உயிரை காப்பாற்றி இருக்கிறான். வாசல் காவலன் என்கிற நிலைமையில் ராஜாவினுடைய அந்த லாயல் சர்வெண்ட் என்கிற நிலைமையில் அவனுக்கு கிடைத்த அந்த 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 சதி செயல் இவனுக்கு தெரிஞ்ச மாத்திரத்தில் தகவல் கொடுத்துட்டான். ராஜாவுக்கு உயிரை காப்பாற்றினான். அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டிருக்கணுமே, செய்யல. அப்ப உரிய அங்கீகாரம் மனிதன் மறந்து போவான், கர்த்தர் ஞாபகம் வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஆகவே இந்த ரெண்டு அர்த்தத்துல இந்த விசாரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று உரிய அங்கீகாரம், அது இப்ப ரெண்டாவது சொன்னது. முதல்ல என்ன பிரச்சனையோ, என்ன தேவையோ, என்ன குறைச்சல் இருக்கோ அதை வந்து விசாரிப்பார். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிரச்சனை. சில நேரங்கள் இந்த அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன்ற பேர்ல விசிட் பண்றாங்கல்ல, இந்த குறைகளை பார்க்கறது தான். விழுந்து விழுந்து என்ன செஞ்சிருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வருதுன்னா ஆஃபீஸே தலைகீழாயிரும், அல்லது ஸ்கூலே தலைகீழாயிரும். பயங்கரமா டெக்கரேட் பண்ணி எல்லா பக்கமும் வாசனை கமகமன்னு படங்கள் ஒட்டி, அது ஒட்டி இது ஒட்டி. ஏன்னா குறைவு தெரியக்கூடாது, குறைய விசாரிக்கத்தான் அந்த அதிகாரி வர்றார். இந்த தேவன் நம்ம வாழ்க்கையும் விசிட் பண்றார். பிரியமானவர்களே, குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்க விசாரிக்கிற தேவன் இவர் விசிட் பண்றார் நம்ம வாழ்க்கைய. தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை இவர் விசிட் பண்ணுனா என்ன நடக்கும், என்ன விஷயங்கள்லாம் அங்கே செயல்படுத்தப்படும். வேதாகம ரீதியாய் வசனம் சொல்லுகிற சில வார்த்தைகளை, மிகவும் அர்த்தபூர்வமான சில செய்திகளை நாம் அங்கே இருந்து தியானிக்க போகிறோம். குறிப்பாய் எனக்கு இது ஒரு நல்ல ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ். அதை கொஞ்சம் கவனிங்க. நல்ல உயர்ந்த நிலைமையிலான ஆவிக்குரிய சத்தியம். ஆண்டவர் விசாரிக்கும் போது சும்மா சும்மா வந்துட்டு போறவர் இல்லை, சும்மா சும்மா நம்ம ஜெபத்தை கேட்டு போறவர் இல்லை, அர்த்தம் இல்லாமல் செயல்படுகிற தேவன் அல்ல. அவருக்கு என்று ஒரு திட்டம் உண்டு, அவர் செயல்பாட்டுக்கென்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது, வரையறைகள் இருக்கிறது. அதை தம்முடைய வேதாகமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளில் சிலவற்றை இன்னைக்கு நாம் ஒரு 3 காரியத்தை தியானம் செய்வோம். முதலாவதாக செப்பனியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருத்தும்படி, சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்ப வரும்படி அவர்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. சிறைப்பட்டிருக்கிற ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்படி ஆண்டவர் விசாரித்து கடந்து வருகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல பகுதிகளில் அடைக்கப்பட்ட கதவுகள், தடை செய்யப்பட்ட பகுதி, நிறைய இடங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட பகுதி, வனத்துறையினுடைய அந்த தடை செய்யப்பட்ட பகுதி, இதற்கு மேல் உள்ள வரக்கூடாது, இப்படி பல இடங்களில் அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தடை செய்யப்பட்ட இந்த தடைகளை கர்த்தர் முறித்து போட்டு
சிறையிருப்பை திருப்பி கொண்டு வருகிற தேவன். குறிப்பாய் தம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் கட்டுண்டிருக்கிறார்களோ, இன்ஆக்டிவா செயல்பட முடியாமல் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய விடுதலையின் கரம் வல்லமையாய் கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தலையிட்டு விசாரிக்கிறார். ரொம்ப அழகா இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன தேசத்திலிருந்து கட்டி இருக்கிற தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை குறித்து தேவாலய பிரதிஷ்டையின் போது சாலமோன் ஜெபிக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை. அந்த ஜெபம் முழுவதிலும் இந்த வாக்கியம் இன்றைக்கு நம்முடைய செய்தியோடு மிக ஒத்து போகிற ஒரு அழகான வாக்கியம். 47ஆம் வசனம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்கள். அவர்கள் சிறைப்பட்டு போகிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து, ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்கன்னா அவர்கள் அங்க அந்த தேசத்தில் இருந்து கொண்டு முதல்ல அவங்க உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இந்த ஆலயத்திற்கு நேரே, இந்த எருசலேமாகிய இந்த மகாநகரத்துக்கு நேரே அவர்கள் திரும்பி எங்களை திருப்பும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் இறங்கி அவர்கள் சிறையிருப்பை திருப்புவீராக. தேவன் இறங்கி அவர்களை திருப்பிக் கொண்டு வருவீராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் உணர்வடைந்து திங்க். அவர்கள் தங்கள் உணர்வை அவர்களில் யோசிக்க வேண்டும், அல்லது தங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஆமா, நான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு ஏது இங்க வேலை? பாபிலோன்ல எனக்கு என்ன வேலை? என் பூர்வீகத்தார், என் பூர்வ கோத்திரம் உள்ளதான, வாக்குத்தத்தம் உள்ளதான எங்களுடைய சந்ததிக்கான சுதந்திரத்தை எல்லாம் அந்த கானானில் விட்டுவிட்டு நான் இங்கே என்ன வேலை செய்கிறேன் சிந்திப்பார்கள் என்றால் இந்த ஜெபம் உண்டாகும். அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹை லெவல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் இது. கொஞ்சம் சில விஷயங்களுக்கு கவனம் கொடுத்தீங்கன்னா தான் இது புரியும். சிறையிருப்பு எப்ப திரும்ப தெரியுமா? சிறையிருப்பில் இருக்கிறவர்கள், இன்னைக்கும் நாம நிறைய சிறையிருப்புகள்ல இருக்கோம். அண்டர் கேப்டிவிட்டி. நிறைய விஷயத்துக்கு தாங்களே ஈல்டு பண்ணின ஒரு தீய பழக்கம், ஒரு சிறையிருப்பு. நீங்க உடனே நினைக்காதீங்க, நாங்க என்ன சிறையிருப்புல இருக்கோம், நாங்க ஃப்ரீயா தான் இருக்கிறோம். எத்தனை தீய பழக்க வழக்கங்கள், இந்த அடிக்ஷன் என்கிற பெயர்ல எத்தனை விஷயத்துக்கு கீழே இருக்கீங்க. நான் நேற்று ஒரு பாட்டை காலையில முழிச்ச உடனேயே பாடிக்கிட்டு இருந்தேன். முழிச்ச உடனேயே, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு. முழிச்ச உடனே பாட்டு வந்துச்சு மனதில். அதை ஃபுல்லு மனதிலே பாடினேன். ஏன்னா இது மாதிரி பாட்டெல்லாம் வெளியெல்லாம் பாட முடியாது, சத்தமா மனசுக்குள்ளேயே பாடிக்கிட வேண்டியதுதான். ஏன்னா அது எல்லாத்தையும் இழுக்குது, காப்பி டீ வரைக்கும் இழுக்குது. காப்பி டீ பைத்தியம்னு பாடுறார் அவர். நகையில பைத்தியம், புகையில பைத்தியம், காப்பி டீ பைத்தியம், நீ எதுக்கு பைத்தியம்ன்றார். அருமையான பாடல், அருமையான பாடல். எதிலெல்லாம் கட்டுண்டிருக்கிறாய், எதிலெல்லாம் கட்டுண்டிருக்கிறாய். என்னால இது இல்லாம முடியவே முடியாது. சரீர ரீதியா பலவீனப்பட்டு எடுக்கிற மாத்திரையும் மருந்துன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா வேற எதுவும்
பிரியமானது, இன்பமானது. அதை ரொம்ப நாள் பின்பற்றிட்டேன், செஞ்சிட்டேன், பயன்படுத்திட்டேன். இவ்விதமான அடிக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுடைய சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலிருந்து வெளிவர வேண்டும். சில இன்பமான சிந்தனையில இருக்கக்கூடிய சிந்தையின் அசுத்தங்களுக்கு அடிக்ஷனா இருக்கிறாங்க. தீமையான, அசிங்கமான, அருவருப்பான சிந்தையை சிந்தித்துக் கொண்டே இருத்தல், அதிலேயே உலாவுதல், அதிலேயே உழலுதல். சொல்லுவாங்க இந்த ட்ரீமிங், அந்த ஸ்டேஜ், வாலிப வயது என்பது ட்ரீமிங், பயங்கர கனவு காண்ற ஸ்டேஜ். கனவு நல்ல கனவா இருக்கட்டும், கவனிச்சுக்கோங்க எப்போ அந்த கனவை. ஏன்னா இந்த கனவு தூக்கத்தில் வர்ற கனவு இல்லை. தூக்கத்தில் வர்ற கனவை தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. நமக்கு கூட தான் நிறைய ஆசை. நமக்கு நனவுல தான் போக முடியல, கனவுலையாவது அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படிலாம் நினைப்போம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தூக்கத்தில் இங்கே போகிறேன், இன்னும் செய்கிறேன், இன்னார பார்க்குறேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்க முடியாது. அப்படியா இருக்கா? வருதா தூக்கம்? கனவு நான் ஃபிக்ஸ் பண்ண கனவு அன்னைக்கு நைட் வரும். ஆனால் இந்த பகல் கனவு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த வாலிப வயசில் அது நல்லா வரும். சும்மா முழிச்சிருந்துட்டே சில இதில் அந்த என்கேஜிங் இன் சம் ட்ரீம்ஸ், சில எண்ணப்போக்குகளில் அப்படியே கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காது. சிறைப்பிடித்தல், எதிலெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறோம் கவனிங்க. சிந்தையில் சிறைப்பட்டிருக்கிறோமா? பழக்க வழக்கங்களில் சிறைப்பட்டிருக்கிறோமா? செயல்பாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? சில மனிதர்களுக்கு கீழே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? சில மனிதர்களுக்கு கீழே. சில நேரங்களில் மனிதர்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேச்சு, எண்ண போக்கு, இதெல்லாம் இடத்துக்கு இடம், நபருக்கு நபர் மாறுபடுகிறது. இந்த இடத்திலிருந்தா இவர் இப்படி இருப்பார், இந்த வேறு ஒரு இடத்திற்கு போய்விட்டால் அவர் வேறு மாறிவிடுவார். சிறைப்பிடிக்கப்பட்டதின் அனுபவம் இது. சிக்கி இருக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தர் விடுவிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம் தேவை என்று சொல்லுகிறார். என்ன தெரியுமா? உணர்வடைதல். இது என்ன உணர்வடைதல்? இதுதான் சிம்பிளா சொன்னா, ஆமா நான் யாரு, நான் ஏன் இங்க இருக்கிறேன், இவ்வளவுதான் உணர்வு. ஹல்லேலூயா. நீங்க நல்லா இதை தியானிச்சு பார்க்கணும், புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா, இங்க நீங்க இவருடைய நம்ம லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரனுடைய அனுபவத்துக்கு போய் பாருங்க. பன்றி தின்கிற தவிட்ட கூட கொடுக்க அவருடைய எஜமான் ரெடியா இல்லை. இவருக்கு அன்னைக்கு கொடுக்கலாம், ஆனா இவர் சாப்பிடக்கூடாது, அப்படி கண்டிஷன்ல இருக்கிறார். அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது வசனம் சொல்லுது, புத்தி தெளிந்த போது அவரா புத்தியை யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாரு, யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார், சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நிச்சயமா என்ன சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாரு? நான் ஏன் இங்க இருக்கிறேன், இது என்ன ட்ரெஸ், எனக்கு எப்படி உடுத்தினவன், நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், எப்படி சாப்பிட்டவன், இப்ப பிளேட்ல என்ன, எதை கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் நீங்க சில நேரங்கள்ல அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கத, பேசிக்கிட்டு இருக்கத, நடந்துகிட்டு இருக்கத, இருந்துகிட்டு இருக்க இடத்துல இதுல எல்லாம் திடீர்னு செக் பண்ணுங்க. ஆமா, நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் யாரு, நான் எதுல சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். நீங்க சிந்திச்சீங்கன்னா அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ஹல்லேலூயா. இஃப் யூ திங்க் யோர்செல்ஃப். நீங்க மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு கொரியன் நல்லா இருக்கு, கொரியன் எபிசோட்ஸ் எல்லாம், சைனீஸ், மற்றதுகளையே பார்த்துக்கிட்டு அதையே என்ஜாய் பண்ணிக்கிட்டு, தயவு செய்து உங்களை சிந்திங்க. எனக்கு என்ன இங்க வேலை, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தான் போற போக்குல
அவன் போற போட்டுல எத்தனை பேரோட அசுத்தவான்களோட நான் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஷார்ப்பா சொல்லட்டுமா, 1000 வியூவர்ஸ் இருப்பாங்க நீங்க பார்த்த ப்ரோக்ராம. அந்த 1000ம் அசுத்தவானும் தீமைக்கு பின்னால போய்கிட்டு இருக்க படுபாவியா இருப்பாங்க. அதுல ஒரு வியூவரா நீங்களும் ஒன்னு ஆட் ஆயிருக்கீங்க. யூ ஆர் ஜர்னிங் வித் த டர்ட்டி பீப்புள்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த சிறையிருப்பை விட்டு வெளியே வந்துடுவீங்க. என்ன, ஆமா நான் எங்க போய்கிட்டு இருக்கேன், யாரோட இருக்கேன், யாரெல்லாம் லைக் போட்டு விரும்பின, எப்படிப்பட்டவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்ட இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா சர்வசாதாரணமா இருக்குது. திருச்சபைக்குள்ள சினிமாவை பற்றிய பேச்சு சர்வசாதாரணமா இருக்குது. ஜாக்கிரதைப்படுது திருச்சபையே. இல்லை என்றால் தேவன் உணர வைப்பார். தேவன் உணர வைப்பார். நான் திட்டமா பேசுகிறேன். நீங்க உணர்வு அடையல, கர்த்தர் உணர வைப்பார். எதிலும் அடிமைப்படாதபடிக்கு, பவுல் அதைத்தான் பேசுறார். சிறைப்பிடிக்கப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள சுத்தவானாய் காத்துக்கொள், சுத்தவானாய் காத்துக்கொள். அதுக்கு உணர்வு ரொம்ப முக்கியம். என்னத்தை கேட்டாலும் இதுக்கப்புறமும் ஆண்டவரே யாராவது வந்து இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களா, சொல்லலைன்னு சொல்லிடுவாங்களா, ஆண்டவரே தெரியாதேப்பா, அப்படிலாம் இவர் பேசலையே, அப்படி எதுவும் சொல்லிடுவாங்களா ஆண்டவரே, நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். அப்படி மட்டும் பார்த்துக்கங்கப்பா. செய்தியை கேட்கிறவங்க, எங்களால் நடத்தப்படுறவங்க, நான் அடுத்த பாயிண்ட் இன்னும் அடுத்து அதிகமாக பேசுவேன். நடத்தப்படுறவங்க பரலோகத்தை சுதந்திரிக்கிறவங்களா வரணும். ஹல்லேலூயா. ஒருத்தரை மிஸ் பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் லீவ் எ சிங்கிள் ஒன். ஒருத்தரை கூட விட. அவங்களுக்காக நாங்க நின்றுட்டு இருக்கோம். அவங்களுக்காக நாங்க பிரயாசம் எடுத்துட்டு இருக்கோம். உலகம் பார்க்கிற அந்த வெடித்து சிதறுகிற நம்பர் தான் இல்லை, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் growth அப்படிதான் இல்லை. ஆனா கிடைச்சத ஒன்னொன்னையும் வைரமா மாணிக்கங்களா பாதுகாத்து கிளீனா ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வர அப்படி பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை. உணர்வு ரொம்ப முக்கியம். உணர்வு தான் நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிற விஷயம், ஃபேக்டர்ஸ். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 126ஆம் சங்கீதம் வாசிங்களேன். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பு திருப்புகிற அந்த அனுபவமே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பார்த்துக்கங்க, அப்படியே சறுக்கிக்கிட்டு வந்த மாதிரி வந்துடும். அப்படி ஆண்டவர் செயல் பார்த்தீங்களா, புரியவே புரியாது. நிறுத்தி ஸ்லோ மோஷன்ல ஆண்டவர் எனக்கு இது விளங்கணும், கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது போல இருக்கு. 14ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும். அதான் அடையாளம். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்க சிறையிருப்பில் இருக்கீங்களா, சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டிருக்கீங்களா என்பது புரியணும்னா ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு. செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா பாஸ்டர் சொல்றது ஓகே, நான் சிறையிருப்பில் இருக்கேனா, சுயாதீனமா விடுதலையா இருக்கேனா, சந்தேகம் வருதா? செக் பாயிண்ட் ஒன்று சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சீயோனுக்கு களிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த களிப்பும் மகிழ்ச்சியும் உங்க இருதயத்தை நிறைச்சிருக்குதா? அந்த மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்குதா? விடுதலையா இருக்கீங்க. ஏன்னா சிறையிருப்பில் விடுவிக்கப்படுகிறவர்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சி இருக்கும். சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு களிப்பு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் குறைச்சல், நிறைவு, சந்தோஷம், சமாதானம் இது ஒன்றும் இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை சலனப்படுத்தாது. இந்த உலகத்துல இருக்கு இல்லை அது வேற சந்தோஷம். இருந்தா சந்தோஷப்படும், இல்லைன்னா டல் ஆயிரும், அது வேற சந்தோஷம்.
இந்த ஆவிக்குரிய இந்த சந்தோஷம், இந்த களிப்பு, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆபகுக்கு சொல்றாருல, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடமில்லைனாலும் இந்த தீர்க்கதரிசி என்ன செய்வேன், ஒரே சந்தோஷம் தான். அல்லேலூயா. ஒரே மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சி சலனமே படாது. ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாலும் கடைசி மார்க் எடுத்தாலும் சந்தோஷம் சந்தோஷம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு தான் பாஸ்டர் நல்ல வார்த்தையை பேசுறார். நல்ல விதமா இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சில நேரம் இப்படியும் ஆதரவு திரட்டிக்கிட வேண்டியிருக்குல்ல. அது மேட்டர் இல்லை. சந்தோஷம் இருக்கா, சுயாதீனமா இருக்கா, ஆவியில் விடுதலையா இருக்கிறோமா? ஆம் என்ஜாயிங் த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இல்ல அண்டர் பாண்டேஜ் என்கிற ஒரு கட்டின அனுபவத்தை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேனா, ஏதோ ஒரு அழுத்தம் மேல இருந்துகிட்டே இருக்கிறத. நீ கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம். நல்லா சற்று கவனமாக இதை கவனிங்க. இந்த செய்தி உங்களுக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நான் விசாரித்து அவைகளை தேடுவேன். அதிகமா ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை ஐ வில் விசிட். நான் அவர்களை ஒரு விசிட் அடிப்பேன், போய் தேடுவேன், தேடி பார்த்து சேர்த்து கொள்ளுவேன். ஐ வில் விசிட் அண்ட் சீக் அவுட் மை ஷீப். என் ஆடுகள். அன்று சொல்ற இந்த வேதனையான வார்த்தை என்ன தெரியுமா? நான் விசாரித்து என் ஆடுகளை தேடுவேன் என்று சொல்லுகிற அந்த பின்னணியம் என்ன தெரியுமா? இந்த எசேக்கியேல் 34 அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 12, 13 வசனங்கள், 14 வசனங்கள் வரைக்கும், இன்னும் பின்னால வரைக்கும் கூட போகும். என்ன பிரச்சனைனா, அவர்கள் அந்த ஆடுகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் இருக்காங்கல்ல, இந்த மேய்ப்பர்கள் சரியில்லாத மேய்ப்பர்கள். ஆண்டவர் கம்ப்ளைண்ட் பண்றார். இந்த ஆடுகள் யாரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒப்புவிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் அந்த ஆட்டை சரியாய் கவனிக்கவில்லை. ஆகவே நானே இறங்கி வந்து என் ஆடுகளை விசாரிப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆடு மேய்த்தல் என்கிற அந்த பார்வையின்படி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஓனர் எப்பவும் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்க மாட்டார். ஓனர், பெரிய ஓனர் அப்படின்னு சொன்னா ஒரு 1000 ஆடுகள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அவர்கிட்டலாம் அவர் 10 மேய்ப்பர்கள் வச்சிருப்பார். ஒவ்வொரு மேய்ப்பன் கையிலையும் 100 ஆடு. அவர்கள் அவைகளை விசாரித்து உண்மையாய் மேய்த்து நடத்தி அவங்க கொண்டு வரணும். இந்த ஓனர் மேல இருப்பார். இவர் எல்லாத்தையும் அந்த அவ்வப்போது என்ன செய்வார், விசாரித்து மேற்பார்வை பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். இந்த விதமான பார்வையில் தான் இந்த 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 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒப்பு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் நன்றாயில்லை. அவங்க மேல கம்ப்ளைண்ட் வருது, மோசமான கம்ப்ளைண்ட். 2ஆம் வசனம் வாசிங்களேன். 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. கம்ப்ளைண்ட் 1 ஆண்டவர் சொல்றாரு, இந்த மேய்ப்பர்கள், இந்த ஒண்ணுதான், இதுவே போதும் எல்லாம். இந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களா? இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் தங்களையே மேய்க்கிறவர்கள், தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுவார்கள். அவருடைய அர்த்தம் என்ன? தங்கள் தேவையவே பார்த்து சந்தித்து திருப்திப்பட்டுக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளிலிருந்து எடுத்து அடித்து புசித்துக் கொள்ளுகிறார்கள். அதுல நிறைய வசனம் இருக்கும், நமக்கு பிரசங்கத்துக்கான டைம் இல்லை, அதுக்காக தான். அந்த ஆடுகளின் பாலை கறந்து அதன் தோள்களை எடுத்து உடுத்தி கொண்டு இப்படி எல்லாம் அதனுடைய பலனெல்லாம் பெற்றுக்கொள்றது. ஆனா ஆட்டை நசல் கொண்டதாய் விட்டு விடுகிறது. ஆட்டின் தேவையை சந்திக்கிறதில்லை. ஆட்டின் உடன் இருந்து பாதுகாக்கிறதில்லை. பார்த்தார் இந்த எஜமான், பொறுத்து பார்த்தாரு. எல்லார் மேலே ஆக்கினை, போங்கப்பா, நீங்க பார்த்தது போதும்,
நானே இறங்கி வந்து என் ஆட்டை தேடுவேன். நானே இறங்கி வந்து தேடுவேன். இன்றைக்கு மந்தை விசாரிப்பாரற்று கிடக்கிறது. மேய்ப்பன் தன்னைத்தானே வளர்த்து கொண்டிருக்கிறான். மந்தை போஷிக்கப்பட வேண்டிய போஷிப்பு இல்லை. வசனத்தில் உணர்த்த வேண்டிய உணர்த்துவிப்பு இல்லை. வசனத்தில் வளர்க்க வேண்டிய பகுதிகள் வளர்க்கப்படவில்லை. இஷ்டத்துக்கு காரியங்கள் பேசப்பட்டு உண்மையில்லாத, சத்திய தொடர்பு இல்லாத விஷயங்கள் இன்றைக்கு போதிக்கப்பட்டு ஏனோ தானோ என்று நடத்தப்படுகிறது. சில நேரம் சில சிஸ்டம், சில முறைமைகள், முன்னோரிலிருந்து பின்தொடர்ந்து வந்த காரியங்கள், அவைகளை ஒரு வழக்கமாக நடத்திவிட்டு முடிஞ்சிச்சு. ஆனால் அங்க வசனம் சொல்லுது, தங்களையோ ரொம்ப நன்றாய் மேய்த்துக் கொள்ளுகிறார். இந்த நன்றாய் மேய்த்துக் கொள்ளுகிறார். ஆட்டை மேய்ச்சி போஜனம் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, பரிவு செய்து அதுக்கெல்லாம் என்னென்னலாம் எஃபர்ட் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் தங்களுக்கு, அதான் மேய்த்தல்ன்றது அர்த்தம். ஆட்டுக்கு என்ன செய்யணும்? சாப்பாடு எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஆட்டு கிடைக்குதோ இல்லையோ, தனக்கு எங்க சூப்பர் சாப்பாடு இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்திலும் நாம் பெஸ்டா நடத்தணும்ல நம்முடையவர்களையும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க புசிக்கிறதுலையும் அவங்க குடிக்கிறதுலையும் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதை மட்டுமே பெஸ்டா செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதான் தங்களை தங்கள் உடுத்துதலுக்கு ஆட்டின் ரோமங்கள் அங்கிருந்து செய்யப்படுகிற அந்த சோர்ஸ் அந்த நாட்கள். அதான் இப்ப நாம எவ்வளவு நன்றாய் உடுத்துகிறோம் என்பதை போலவே ஆடு என்ன உடுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது எந்த பாதுகாப்பில், எந்த சூழலில் அது 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 சரியான சீதோஷ நிலைமையில் இருக்கிறதா, அதை என்ஷூர் பண்ணணும்ல, அதை உறுதிப்படுத்தணும்ல. தங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பான ஷெல்டர் இருக்குதோ, வசதி நிறைந்த ஒரு கூடாரத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆடு எங்க தங்கும், அது தங்குற இடம் எப்படி, அதை உறுதிப்படுத்தணும்ல. அதை உறுதிப்படுத்தணும்ல. சமீப நாட்கள்ல பாஸ்டர் அதிகமாய் இந்த காரியங்களை பேசுகிறாங்க. எங்களுக்கு அதை போல ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்கிறதுனால தான் இந்த காரியங்களில் தொடர்ந்து நிற்க ஏதுகரமாகிறது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அடிக்கிற வெள்ளத்துல சேர்ந்து நம்மளும் ஆடம்பர பிரியர்களா அடிச்சு போயிருப்போம். அவங்க சில காரியங்களை அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா எனக்கு அந்த பகுதியில் ரொம்ப சிந்தனை இருக்கும். நான் யோசிக்கிறதெல்லாம் அவர்களுடைய பிரச்சனை தெரியணும்னா அதே லைஃப் ஸ்டைல்ல நம்மளும் இருந்தா தான் நம்மால உணரவே முடியும். வேறு ஒரு கிளாஸ் லெவல்ல இருக்கிற போது நிச்சயமாக இந்த கிளாஸினுடைய புரிதல், அவங்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளுதல் சாத்தியமே இல்லை. ஒரு எறும்பினுடைய பிரச்சனை உங்களால புரிய முடியுமா? ஒரு ஆட்டினுடைய பிரச்சனை நீங்க புரிய முடியுமா? நீங்களும் ஒரு ஆடா இல்லாத வரைக்கும் கொசுவா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சு பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேசுன்னு நினைக்கிறீங்க? அப்பா, படைச்சாரு கடவுள் நம்மளை இப்படிப்பட்டவங்கிட்ட. எனக்கு இந்த ரத்தத்தை குடிக்கவே பிடிக்கலப்பா. ஏன்னா அவங்க புத்தி நமக்கு வந்துருமோ என்னமோன்னு பயமா இருக்கு. அவங்க ரத்தத்தை குடிச்சு என்ன பேசுதுகளோ தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன பொறாமை, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேனா, அவங்களுக்குள்ள என்ன பொறாமை, எரிச்சல், போட்டி, சண்டை, சச்சரவு, எம்பிட்டு. இவங்க ரத்தத்தை குடிச்சு நம்ம ஐக்கியமா இருக்கிற நம்ம குடும்பத்திலையும் பிளவு வந்துருமோன்னு பயமா இருக்குமா? சொன்னாலும் சொல்லுங்க, என்னென்ன பேசுங்களோ தெரியல. நம்மளா புரிய முடியுமா கொசுவினுடைய பிரச்சனை? until unless you become a mosquito, புரிய முடியாது. அதே போலதாங்க வேறு ஒரு உலகத்துல இருக்கிறவருக்கு சம்மருக்கு சுவிட்சர்லாந்தும் யூரோப்பும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு உங்க ரேஞ்சில் இருக்கிற பிரச்சனை எந்த விதத்திலும் விளங்காது. எவ்வளவு புரிய வச்சாலும் விளங்காது. தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மேய்ப்பர்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவர் வேதனைப்படுகிறார். எந்த அளவுக்கு வேதனைப்படுகிற, சும்மா வேதனை மட்டும் பட்டுக்கிட்டு இருக்க மாட்டார் இருப்பார்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு காரியம் செய்வார். என்னன்னா, நானே ஸ்ட்ரைட்டாவே என் ஜனத்தை மேய்க்க இறங்குவேன் என்று இறங்கி வருவார். அல்லேலூயா. ஆமா,
கொடுத்த மேய்ப்பன் சரியாய் வசனத்தில் சத்தியத்தில் பாதுகாத்து இவங்களுக்காக முழங்காலில் நின்று தன்னுடைய மந்தைக்காக வேலி அடைத்து காக்கவில்லை. அதனால எவ்வளவு காலம் என் ஆடுகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க விடுவேன். உபதேசத்தில் தெளிவில்லாமல் தவறான உபதேசங்களோடு போராடி கொண்டு எவ்வளவு காலம் இருக்கலாம்? ஆண்டவர் பாப்பாரு, இறங்கி வருவேன்றாரு. நான் என் மனதிற்கேற்ற நிலைமையில் விசாரிப்பேன். நான் என் ஆடுகளை தேடி வந்து விசாரித்து அதை சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா அந்த பகுதி. ஆவியானவர் எனக்கு அதை ஒன்றன் பின் ஒன்றா இன்பமா அந்த தியானம் இருந்துச்சு. ஒன்றன் பின் ஒன்றா விளக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறங்கி வந்து என்ன செய்வாராம்? வாசிங்க 14ஆம் வசனம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். நான் இறங்கி கொண்டு வந்து கெட்ட மேய்ச்சலில் இருக்கிறவர்களை, அவர்களுக்கு மேய்ச்சல் என்றால் ஆடுகளுக்கு ஆகாரம், நல்ல மேய்ச்சல் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் என்பது கர்த்தர் வசனத்தில் நடத்துகிற ஆவிக்குரிய அனுபவங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த வசனம் கிடைக்கல அப்படின்னா, வளர்ச்சி கிடைக்கல, போஷாக்கு கிடைக்கல, ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங் கிடைக்கல அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நான் இறங்கி வந்து நானே அவர்களை நல்ல மேய்ச்சலில், நல்ல கவனிச்சுக்கோங்க வார்த்தை, நல்ல. முன்னாலேயும் ஒரு மேய்ச்சல் இருக்குது, ஆனா அது சரியா திருப்தியா இல்லை கர்த்தருக்குன்றதுனால நல்ல என்கிற மேய்ச்சலை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இரண்டாவது ஷீப் பென் ஆர் தி ஃபோல்ட், ஷீப் ஃபோல்ட். ஆண்டவர் சொல்கிறார் தொழுவத்தில். முன்னாலே அவைகள் நல்ல தொழுவத்தில் இல்லை, இப்பொழுது அவைகள் நல்ல தொழுவத்தில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தொழுவம் பிக்சர் வடிவில் பார்க்கணும்னா அங்க பாருங்க, அந்த பேப்பர்ல தொழுவத்தின் வாசல் போட்டிருக்கா, அதுல போட்டிருக்கு பாருங்க, அந்த சைடுல அடைச்சி 3 சைடு 4 சைடு அடைச்சிருக்கிறது, ஒரு வாசல் விட்டு இருக்கு பாருங்க, தொழுவம். ஷீப் பென், எல்லா ஆடுகளையும் ஒரே இடத்துல வச்சு அடைச்சிருக்கிற அந்த தொழுவம். ஆண்டவர் சொல்றாரு, முன்னே பாதுகாப்பு இல்லை, முன்னே இருந்த தொழுவம் சேஃப்டி இல்லை, எந்த நேரமும் எந்த அட்டாக்கும் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்குது. ஒரு திருச்சபை உபதேச தெளிவோடு நடத்தப்பட வேண்டும். என்ன உபதேசம் பேசுகிறவரும் உள்ளே வரலாம் என்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது. வேலி அடைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு கவனிக்கிறேன், பிரபலம் என்கிற ஒரே காரணத்தில் திருச்சபைகள் இன்னைக்கு திறந்து கிடக்குது. யார் வேண்டுமானாலும் வரலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஒன்னே ஒண்ணு, அவங்க பிரபலமானவர்களா இருக்கணும், பணக்காரர்களா இருக்கணும், அதாவது செல்வாக்கு மிக்கவர்களா இருக்கணும். இன்னைக்கு செல்வாக்கு மிக்கவர்களை தேடி 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 கர்த்தர் பயன்படுத்துகிற மனுஷன் என்று சொல்லி இருந்தா பரவாயில்ல. இன்ன வரம் இருக்குது, இன்ன காரியங்கள் இருக்குது, இன்ன விஷயம் இருக்குது, அப்படி இருந்திருந்தா பரவாயில்ல. செல்வாக்குகள், பிரபலம், பிரபலமா இருக்கு. மெகா சர்ச் அப்படிதான். நல்ல போஷாக்கு கொடுக்க இயலாதவர், அதை அந்தந்த ஆட்டை கவனிக்கணும், குட்டியை தூக்கணும், குட்டியை தூக்கி பாதுகாக்கணும்னு சொன்னா எத்தனை பேரை பாதுகாப்பார்? ஆயிரங்களை தாண்டும் போது எத்தனை பேருக்கு ஃபீட் பண்ண முடியும் பர்சனலா? ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டினுடைய வியாதி, ஆட்டினுடைய பலவீனம் எல்லாவற்றையும் உடனிருந்து கவனிக்கிறார். காயப்பட்டிருக்கா, தூக்கி தோளில் சுமந்து கொஞ்ச நேரம் கொண்டு போகணும். அதுக்கு இத்தனைதான் லிமிட்டு, இவ்வளவுதான் ஒரு மேய்ப்பன் மேய்க்க முடியும். அழகா ஒரு எல்லை இருக்கும். இன்னைக்கு அப்படியே இல்லை. வந்து குமியணும், ரைட், குமியட்டும். அவங்களுக்கு அக்கமடேட் பண்ணணும், பில்டிங்கை கட்டணும். அது ஒன்று செஞ்சுட்டா போதும், அது ஒன்று செஞ்சுட்டா போதும். இதுதான் கிரைட்டீரியா. பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க கிட்ட பெரிய பில்டிங் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இந்த நாம்ஸ்ல தான் எல்லா ஊழியக்காரர்களும் அழைக்கப்படுகிறார்கள், பிஸியா வரவழைக்கப்படுகிறது.
உங்க சபை திறந்து கிடக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நல்ல தொழுவம் இல்லை. தொழுவம் என்றால் பாதுகாப்பா, எந்த குள்ள நரியும் எந்த நரியும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, எந்த கரடியும் நுழைஞ்சிடக்கூடாது, எந்த சிங்கமும் பிடிச்சிடக்கூடாது. வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடியதாய் தொழுவம் சுற்றி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் நல்ல தொழுவத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானே தேடி வந்து அவர்களை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன், நல்ல தொழுவத்திற்குள் அடைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் அதிகார வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தங்களையே மேய்க்கிறார்கள். நிறைய இந்த செய்தி டைம் போறதுனால நான் அதை கடந்து போறேன். நீங்க குறிச்சிட்டு போய் வீட்டில் ஒரு தடவை ரீடு விடுங்க. இந்த 14 வசனம் 1லிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு நேர கடந்து. ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே, அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து. பாருங்க, கர்த்தர் ஸ்ட்ராங்கா சொல்றார், ஜனங்களுக்கு வேற ரூல், ஆசாரியனுக்கு வேற ரூல் இல்லை. 2 பேருக்கும் ஒரே ரூல் தான். எனக்கு நிறைய அதை பேசுறாங்க, நாங்க ஊழியக்காரர், எங்களை கர்த்தர் வேற விதமா நடத்துவார், எங்களுக்கு வேற ரூல், அப்படிலாம் பேசுறாங்க. வசனம் சொல்லுது, ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். இதான் கர்த்தர்ட்ட வர்ற செய்தி மேய்ப்பர்களுக்கு. உங்க கிரியைகளின்படி நான் பலன் அளிப்பேன். அப்படிப்பட்ட காலம் வரும். கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிற ஒரு காலம் வரும். கிரியைகளின்படி மேய்ப்பர்களை விசாரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்கு முன்பாக கரை துறையற்ற சபையாய் பரிசுத்த மனவாட்டியாய் நிறுத்த வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு அவசியம். இந்த ஏனோதானோ வாழ்க்கைக்கு மத்தியிலே, இந்த சாங்கோபோங்க வாழ்க்கைக்கு மத்தியிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த மனவாட்டியை உருவாக்கி எடுக்க முடியாது. அவர் கிரியை செய்வார், அவர் சுத்திகரிப்பார். He will come down. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆவதாக சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்களேன். சகரியா 10:3. மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து. அப்படி மெய்ப்பர்களை அங்க கோபம் உண்டு, அதை விசாரித்து அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எங்க வர்றாருன்னா, நானே விசாரித்து அவர்களை மேய்ப்பேன், அவர்களை நல்ல தொழுவத்திற்குள் வைத்திருப்பேன் என்று சொல்கிறாரே அந்த ஆண்டவர் இப்ப அடுத்து என்ன செய்கிறாராம்? வாசிங்க. கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தலையிட்டார். பார்த்தீங்களா? ஆண்டவர் தலையிட்டார்னா அவர் யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாய் கர்த்தருக்கென்று ஒரு பெரிய சேனையை, சங்கீதக்காரன் சொல்றது போலதான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அம்மாலே மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறாரே, அவ்வண்ணமாய் மெய்யாகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு சிறந்த குதிரையாக உருவாக்கி நிறுத்துவார். ஆண்டவர் சமூகத்துல இந்த செய்தியை கேட்கும் போதே ஒரு ஜபம் உங்கள்கிட்ட இருதயத்துல வரட்டும். ஆண்டவரே, என்னையும் உமது சேனையில் இருக்கிற யுத்தத்தின் சிறந்த குதிரையாய் உருவாக்கும் ஆண்டவரே. உமக்காக நான் கிரியை செய்கிற மனுஷியாய் ஆண்டவரே, உமக்காக சங்கீதக்காரனை போல சேனைக்குள் பாய்கிற பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் பெரிய மேன்மையான பதவிகளை பிடிப்பது என்பதை விட ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உமது யுத்தத்தில் ஒரு சிறந்த குதிரையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க.
பெற்றோர்கள் அதிகமா உங்க பிள்ளைங்க மேல ஜெபம் பண்ணுங்க. இவர் இன்னார் ஆயிரணும், அவன் அன்னார் ஆயிரணும், அப்படியே இஸ்ரோல விஞ்ஞானி ஆயிரணும், அவர் அந்த இதுல இதாயிரணும், இந்த இதுல இதாயிரணும், அப்படியே ஜெபம் பண்ணி அதோட முடிச்சிடாதீங்க. என் பிள்ளை ஒரு சிறந்த பரிசுத்தவானா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு சிறந்த பரிசுத்தவாட்டியா இருக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த வைராக்கியம் பெற்ற ஒரு மனுஷனா இந்த பூமியில அடுத்த சந்ததியில் இருக்கணும். நான் அப்படி என் பிள்ளைய பார்க்க விரும்புகிறேன். வசனம் ஆண்டவரே சத்தியத்தில் தேறின ஒரு பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். பெற்றோர் அப்படி ஆசைப்படுங்க, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ஜினியரா இருக்கட்டும், பரிசுத்தமான மனுஷனாகிய பரிசுத்தவானாகிய என்ஜினியரா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஒரு பரிசுத்தவான் சயின்டிஸ்டா இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2:2 சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. எப்பா நீயும், அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நான் ஒரு நல்ல போர்ச்சேவகன், நான் ஒரு நல்ல போர்ச்சேவகன், நான் ஒரு நல்ல போர்ச்சேவகன், இன்னொரு போர்ச்சேவகனை உருவாக்கி இருக்கிறேன். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு, நீயும் தீங்கு அனுபவிக்க வேண்டிய இடத்துல, கஷ்டப்பட வேண்டிய இடம் வந்து நான் கஷ்டப்படு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போர்ச்சேவகன்னாலே, நல்ல போர்ச்சேவகன்னாலே ஒரு காரியம் உறுதி, என்னவென்றால் நல்ல போர்ச்சேவகனாக இருந்தால் வெற்றி உறுதி. ஹல்லேலூயா. தேவனுடைய சேனை தான் ஜெயிக்கிற சேனை. அல்லேலூயா. தேவனுடைய சேனை தான் ஜெயிக்கிற சேனை. உங்க வாயை திறந்து அதை ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அதை அறிக்கை செய்யுங்க. தேவ சேனை தான் ஜெயிக்கிற சேனை. அல்லேலூயா. தேவ சேனை தான் ஜெயிக்கிற சேனை. உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க, மனதில் அதை பதிய வைங்க. வித் காட் ஐ வில் விக்டர், ஐ வில் பி விக்டர். நான் தேவனோடு இருந்து வெற்றியாளனாயிருப்பேன், தேவனோடு இருந்து வெற்றியாளனாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெயிக்கிறவனாயிருப்பேன், ஜெயிக்கிறவனாயிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயங்கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயங்கொடுக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். அவருடைய வாசனையை இந்த உலகம் முழுவதும் விளங்க பண்ணுகிற, வாசனை அறிகிற அறிவினால் அவருடைய வாசனையை விளங்க பண்ணுகிறவர்களாய் நம்மை இந்த பூமியில பயன்படுத்துவார். ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் நாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம், முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் நமக்கென்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, தோல்விக்கு அழைக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டா இருக்கணும், எந்த நற்கிரியைக்கும் செய்ய தகுதியுள்ள ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கமாண்டர் சார்ஜ்னு சொல்லும் போது, ஐயோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கால் பிடிச்சுக்கிடுச்சு சார், சுளுக்காயிடுச்சு சார், ஷூவை பிடிச்சிடுச்சு சார் எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபிட்டா இருக்கணும், ஃபயரா இருக்கணும், சூடா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. அததான் பவுல் சொல்றார், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஜெபிச்சு விஷனோட ஃபயரா இருக்கணும், தரிசனத்தோட ரெடியா இருக்கணும், தரிசனத்தோட ரெடியா இருக்கணும். கிடைச்ச உடனே, அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்த உடனே, அந்த கதவை திறந்த உடனே கர்த்தருக்காக சிலம்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, என்னோட ஆசையெல்லாம் அதான். வாலிப பையங்க பிள்ளைங்க இருக்காங்க, ஃபயரா இருக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். அவங்களுக்கு ஒரு டர்ன் வரும், அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, என்னுடைய அவைக்குரிய குடும்பங்கள் ஒவ்வொன்றும், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு என்று ஃபிட்டா இருக்கணும், ஆயத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும், ரெடியா இருக்கணும். இந்த ரெடினஸ், ஸ்பிரிச்சுவல் ரெடினஸ். அதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸசைஸ். வசனத்தில் தேறி இருக்க வேண்டும், ஜபத்தில் தரிசனத்தில்
தேறி இருக்க வேண்டும், ரெடியா இருக்கணும். ஆவியினால் பகுத்தறிகிற உணர்வோடு இந்த காலத்தை குறித்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். இது என்ன காலம், இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காலத்தில் எது முக்கியம், எது அவசியம், எது அனாவசியம். இன்னைக்கு அனாவசியத்தை நிறைய பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவசியமற்றவைகளுக்கு பின்னே ஜனங்கள் திரள் கூட்டமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்னைக்கு மிக மிக அவசியம். உங்களிடத்தில் நற்பொருளை இழந்து போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதை உணர்வு மிக மிக அவசியம். பெற்றுக்கொண்டவர்களாய் ஓடுகிற அந்த உணர்வு மிக முக்கியம். எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஜெயிக்கிறதில்ல. ஜெயிக்கணும். நாம் நல்ல போர் சேவகன் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தளபதி தலகர்த்தனாம் இயேசு, அவர் ஜெயிக்கிறவர், ஜெயிக்கிறவர். அவர் சைடு நீங்க இருக்கிறீங்க. தலகர்த்தனாம் இயேசு ஜெயிப்பார். ஒரு நாள் இந்த உலகத்துக்கு தான் எவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பதை உலகத்திற்கு விளங்க செய்வார், உலகத்திற்கு விளங்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள எல்லாரும் அவரை காண்பார்கள். வசனம் ஸ்பெசிபிக்கா ஒருத்தரை அண்டர்லைன் பண்ணி காட்டுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. குத்தினவர்களும் காண்பார்கள்னா அவருடைய வம்சாவளிகள், சந்ததியார். அதே வம்சாவளி ஜனங்கள் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எருசலேம்ல. நாங்கள் இன்ன வம்சம், இன்ன வம்சம், இவருடைய 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 அப்படியே கோத்திரங்களை வரிசைகளை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறவங்க இருப்பாங்க இதே எருசலேம்ல. அவங்களுடைய எத்தனாவது பேரப்பிள்ளைன்னு தெரியாது. அவரை குத்தின மனுஷனுடைய வம்சாவளியும் அங்கே இருப்பான். அவனும் அந்த ஜீவனுள்ள தேவன் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பார்கள். குத்தினவர்களும் காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெயிக்கிற தலகர்த்தனோடு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் அந்த ஜேர்னியில நாம் இந்த யுத்த காலத்தில் ஜெயிப்போம். ஜெயத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா எந்த தைரியத்தில் ஜெயிப்போம் 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 இத்தனை சொல்றீங்க? நம்ம திறன் இல்லை அங்க வேலை. ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஜெயிச்சு விட்டார். அவர் இனிமே ஃபுல்லுமே ஜெயம்தான் அவருக்கு. அவர் வழியில இனி குறுக்கீடே கிடையாது. அவர் மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல சொல்றேன், நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஜெயிப்பான். ஜெயிக்கிறதற்கென்று அழைக்கப்பட்ட நல்ல போர் செய்வர்களாய் கர்த்தர் நம்மை எழுப்பும்படி, உருவாக்கும்படி விசாரித்து ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தேடி வருவார், அவர் தேடி வருவார். உண்மையாய் உத்தரவாதமாய் உங்களுக்கு உபதேசிக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். அவர் தேடி வருவார். மேய்ப்பன் சரியில்லாம விசாரிச்சா அதை அவர் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவர் தேடி வந்து, நான் என் ஆடுகளை மேய்ப்பேன், அவைகளை மேய்த்து யூதா ஜனத்தை விசாரித்து அவர்களை மேய்த்து நான் அவர்களை நல்ல குதிரைகளாய், போர் குதிரைகளாய் நான் உருவாக்குவேன், நல்ல போர் வீரர்களாய் உருவாக்குவேன், நான் அவர்களை ஜெயிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்மை விசாரிக்கிற தெய்வம் இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும், மறக்கப்பட்டு போன நன்மைகளை, எடுக்கப்பட்டு போயிருந்த நீதிகளை அவர் நினைவு கூர்ந்து விசாரிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட கிருபைகளை காணும்படி உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. விசாரித்து தாங்கி நடத்துகிற தேவ கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், பாதுகாப்பா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை செழுமையாக்குவார். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமா செழிப்பாகும், செழிப்பாகும். அவர் உன் பட்சமாயிருந்து உன்னை நடத்துவார். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்தவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். வேளையிலும் நாங்கள் தியானித்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் விசாரிப்பீராக. மறக்கப்பட்ட நீதிகளை, இவர்களுடைய ஆண்டவரை நன்மைகளை கர்த்தர் விசாரித்து அதன் பலனை திரும்ப பெறும்படி இந்த நாட்களில் உதவி செய்யும். ஆம் கர்த்தாவே, எங்கள் நியாயங்களை விசாரியும். ஆண்டவரே, எங்கள் குறைச்சலை விசாரியும். எண்ணப்படுவார் இன்றி தனித்து விடப்பட்ட பகுதிகளை விசாரியும்.
கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்து ஆசீர்வதித்து இவர்கள் தலைகளை நிமிர பண்ணும், உயர்த்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வாத வார்த்தைகளை தங்களோடு எடுத்து சென்று அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதங்களாயிருக்க இவர்களை பயன்படுத்தும் என்று சொல்லி இவர்களை அனுப்புகிறேன். பலப்படுத்துவீராக. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அன்பான எல்லாரையும் கரத்தில் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you.